வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுவனத்து பெண், சொர்க்கத்தின் தலைவி, ஈரல் துண்டு, என் ரத்தம், என் அன்புக்குரியவள் என உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதிகம் நேசிக்கப்பட்ட பெண் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரின் பொன் மகளாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். பிறப்பு முதல் இறப்பு வரை பெண்களுக்கு உதாரணமாகி தன் வாழ்க்கையை மேம்படுத்திய உத்தமையின் வாழ்க்கை வரலாறை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வர விரும்புகிறேன். முஃமினின் தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாக அஹ்மதி 5217வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பாக அழகிய பேச்சாலும் சிறந்த குணத்தாலும் நல்வழி முறையாலும் ஃபாத்திமா நாயகி அவர்களை தவிர வேறு யாரையும் பார்த்ததில்லை என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கதீஜா நாயகி அவர்களுக்கும் 4வது பிள்ளையாக மக்காவில் பிறந்தார். இவர் தனது சிறு வயதிலேயே தாயை இழந்து விட்டார். இந்நிலையில் 4 குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு அன்னலாரை வந்தது. நபித்துவம் பெற்ற அந்த நேரம் பிரச்சாரத்தின் ஆரம்ப கட்டம். ஃபாத்திமா நாயகி அவர்கள் 5 வயதிலிருந்தே நபி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு நபி அவர்களின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தார்கள். ஒரு தடவை நபி அவர்கள் காபாவில் தொழுது கொண்டிருந்த போது நபி அவர்களின் பேச்சை, செயல்பாடுகளை கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கும் அபு ஜஹல் உள்ளிட்ட ஒரு காஃபிர் கூட்டம் பிரசவித்த ஒட்டகத்தின் குடல் மற்றும் மலவாயிலிருந்து வெளியேறும் நாற்றமடிக்கும் அசுத்தங்களை இரத்தத்தோடு நபி அவர்களின் கழுத்தில் போட்டார்கள். நபி அவர்களின் உடம்பில் எப்பொழுதும் கஸ்தூரி மடக்கும். அவர்களுடைய வியர்வையை சேர்த்து வைத்தால் அத்தராக மாறும். அந்த அளவிற்கு தூய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி பண்ணி கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கும் செய்தியை அறிந்த ஃபாத்திமா நாயகி அவர்கள் காபாவை நோக்கி விரைந்து வரார்கள். அதை தனது பிஞ்சு விரல்களால் சுத்தம் செய்கிறார்கள், அழுகிறார்கள். அழுது கொண்டே அந்த கயவர்களை திட்டுகிறார்கள். அபுஜஹலை யாரும் அவ்வளவு எளிதாக திட்டிவிட முடியாது. பெரிய வீரர்கள், பெரிய கொம்பர்கள் கூட. ஆனால் ஒரு 7 வயது சிறுமி திட்டுகிறாள் என்றால் வீரத்தின் விளைநிலம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கு திருமண வயது வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற நிறைய சஹாபாக்கள் பெண் கேட்டனர். அந்த அளவிற்கு அழகும் நாணமும் உள்ள பெண் ஃபாத்திமா நாயகி அவர்கள். அது மட்டுமல்லாமல் ஹயா, வெட்க குணமுடையவர்கள். எந்த அளவிற்கு என்றால் ஒரு தடவை அப்துல்லா என்ற ஒரு சஹாபி ஃபாத்திமா நாயகி அவர்களை காண வந்திருந்த பொழுது அவர் கண் தெரியாதவர் என்று தெரிந்திருந்தும் கூட 6 வயது சிறுமியாக இருந்த பொழுதே ஓடி ஒளிந்தவர் அஸ்ஸஹ்ரா, ஒளிரும் எழில் நங்கை ஃபாத்திமா நாயகி அவர்கள். அல்லாஹ்வின் நாட்டப்படி வானவர்கள் வாழ்த்த, யாவரும் போற்ற வீரர் அலியை எளிமையான முறையில் மணந்தார். 6 குழந்தைகள் பிறந்தது. 3 ஆண் குழந்தைகள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஹ்சின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 3 பெண் குழந்தைகள். உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தார்கள். எந்த அளவிற்கென்றால் தன் வாழ்நாளில் பாதி நாளில் பசியும் பட்டினியுமாக தான் வாழ்ந்தார்கள். தன்னிடம் உள்ள சிறந்த பொருளையே தர்மம் செய்வார்கள். உதாரணமாக ஒரு நாள் ஃபாத்திமா நாயகி அவர்கள் ரொட்டி முன் அமர்ந்து ரொட்டியை வாயில் வைக்கும் முன், நான் பசித்தவன், ஆண்டவனுக்காக எனக்கு உணவு கொடுங்கள், பசியால் இறக்கும் என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது. அடுத்தவர் பசித்திருக்க தான் உண்ணாதீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கு ஃபாத்திமா நாயகி முன் தென்பட்டது. உடனே அந்த ரொட்டி அனைத்தையும் அந்த ஏழைக்கு கொடுத்த கருணை உள்ளத்தை இக்காலத்து பெண்கள் மனதில் விதைக்க வேண்டும். தனக்கு தேவை இருந்தும் அதை பிறருக்கு கொடுத்து உதவும் குணம் ஃபாத்திமா நாயகி அவர்களிடம் சிறு வயதிலிருந்தே இருந்தது. ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கு திருமண ஆடைகள் தைத்து வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது ஒரு ஏழை வந்து ஏதாவது கிடைக்குமா என்று கேட்க உடனே அந்த திருமண ஆடைகளை தூக்கி கொடுத்து விட்டார்கள். உடனே அல்லாஹு தஆலா சொர்க்கத்து ஆடைகளை கொடுத்து அனுப்பினான். இக்காலத்து பெண்களும் ஃபாத்திமா நாயகி அவர்களைப் போல அல்லாஹ் கொடுத்ததை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். ஃபாத்திமா நாயகி அவர்களின் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபாத்திமா நாயகி அவர்கள் பிள்ளை வளர்த்தது போல் யாரும் வளர்க்க முடியாது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பேர குழந்தைகள் ஹசன், உசன் சாப்பிட்டு 2 நாள் ஆகிவிட்டது என்பதை கேள்விப்பட்டு அவர்களை பார்க்க செல்கின்ற பொழுது வழியில் ஒரு ஆடு மேய்க்கும் இடையனிடம் விசாரிக்கிறார்கள். அதற்கு அந்த இடையன் 2 சிறுவர்கள் அழுது கொண்டே சென்று கொண்டிருந்தார்கள். நான் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சாப்பிட்டு 2 நாள் ஆகிவிட்டது என்றார்கள். அதற்கு நான் உடனே ஆட்டில் இருந்து பால் கறந்து கொடுத்தேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய் வரை சென்று கொண்டு விட்டார்.
கேட்டார்கள். ஆனால் அண்ணன் உசன் அதை தடுத்து நிறுத்திவிட்டார். எங்களுக்கு பால் கலந்து கொடுக்க உங்கள் எஜமானன் அனுமதி கொடுத்தாரா? அந்த இடையன் 2 சிறுவர்கள் அழுது கொண்டே சென்று கொண்டிருந்தார்கள். நான் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சாப்பிட்டு 2 நாள் ஆகிவிட்டது என்றார்கள். அதற்கு நான் உடனே ஆட்டிலிருந்து பால் கறந்து கொடுத்தேன். உசேன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய்வரை கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் அண்ணன் ஹசன் அதை தடுத்து நிறுத்திவிட்டார். எங்களுக்கு பால் கறந்து கொடுக்க உங்கள் எஜமானன் அனுமதி கொடுத்தாரா என்று கேட்டார். அதற்கு நான் இல்லை என்றேன். அதற்கு உங்களுக்கே ஹலால் இல்லை, பிறகு எப்படி எங்களுக்கு ஹலால் ஆகும் என்று அந்த பாலை கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் என்று அந்த இடையன் நபி அவர்களிடம் கூறினார். இதை கேட்ட நபி அவர்கள் அழுது கொண்டே அவர்களை மறுபடியும் தேடுகிறார்கள். அவர்கள் இருவரும் மரத்தடியில் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரையும் தனது மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு பழங்கள் உதிர்ந்து கிடக்கிறதல்லவா, எடுத்து சாப்பிடக் கூடாதா என்று நாயகம் கேட்க, அதற்கு அவர்கள் இது சதகா பழங்கள் ஆயிற்று நானா, இதை சாப்பிட நமக்கு அனுமதி கிடையாது என்று கூறினார்கள். இதை கேட்ட நபி அவர்கள் அவர்கள் இருவரையும் தூக்கி கொண்டு ஃபாத்திமா நாயகி முன் நிப்பாட்டுகிறார்கள். பிள்ளை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாய் அம்மா ஃபாத்திமா, அல்லாஹு அக்பர். 6-7 வயதிலேயே பிள்ளைகளுக்கு ஹராம் ஹலாலை கற்றுக் கொடுத்த ஃபாத்திமா நாயகி அவர்களைப் போல் இக்காலத்து பெண்களும் பிள்ளைகளை நற்பண்புகளுடனும் ஒழுக்கத்துடனும் வளர்க்க வேண்டும். கணவரின் பொருத்தத்தில் தான் சொர்க்கத்தின் பொருத்தம் இருக்கிறது என்று நபிமொழிக்கேற்ப கணவர் அலியை கண்ணுக்குள் வைத்தே கனிவாய் பணிவிடை செய்தார் ஃபாத்திமா நாயகி அவர்கள். ஒரு நாள் வேலைக்கு போய் திரும்பி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பசி, வீட்டில் சாப்பிட ஏதாவது இருக்கா என்று கேட்டார்கள். அதற்கு ஃபாத்திமா நாயகி அவர்கள் ஒரு கோதுமை மணி கூட இல்லை, 3 நாட்களாக இந்த நிலைமையில் தான் இருக்கிறோம் என்று கூறினார்கள். இதை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் வருத்தப்பட்டு இதை ஏன் என்னிடம் முன்னே கூறவில்லை என்று கூறினார்கள். இதை கேட்ட ஃபாத்திமா நாயகி அவர்கள் உங்களிடம் எதை கேட்டும் தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் உங்களை வெட்கமடைய செய்யக்கூடாது என்றும் என் தந்தை என்னிடம் கூறியுள்ளார் என்று கூறினார்கள். இதை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் குளிர்ந்து பசியே மறந்து போய்விட்டது. ஆனால் இன்றைய காலத்து ஃபாத்திமாக்கள் கணவர் என்னதான் செஞ்சாலும் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் பாருங்க அவ்வளவு செய்யறான், அவ்வளவு வாங்கிக்கிறான் என்று கணவரிடம் திருப்தி அடையாமல் குறை கூறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையை தான் காண முடிகிறது. ஆகவே இக்காலத்து பெண்களும் ஃபாத்திமா நாயகி அவர்களைப் போல் கணவருக்குரிய மரியாதையும் கண்ணியத்தையும் வழங்க வேண்டும். நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகு நோய் உற்றார்கள். நோய் ஏற்பட்டு 2 வாரங்கள் ஆகிவிட்டது. நோய் குறைந்த பாடில்லை. இந்நிலையில் இறுதி நிலை வந்துவிட்டது என நபி அவர்கள் அறிந்து அழுது கொண்டிருக்கும் ஃபாத்திமா நாயகி அவர்களை அருகில் அழைத்தார்கள். அவர்கள் காதில் ஏதோ கூறினார்கள். அதற்கு அவர்கள் கண்ணீர் சிந்தி அழுதார்கள். மறுபடியும் தன் மகள் காதில் ஏதோ கூறினார்கள். அதற்கு அவர்கள் நிம்மதி அடைந்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இதை பற்றி விசாரித்த பொழுது முதலில் தான் மறைய போகும் விஷயத்தை அறிவித்தார்கள். அதற்கு நான் அழுதேன். மறுகணம் நீர்தான் என்னை சொர்க்கத்தில் முதலில் காண்பீர் என்றார்கள். அதற்கு நான் மகிழ்ந்தேன் என்று ஃபாத்திமா நாயகி அவர்கள் கூறினார்கள். கொஞ்ச நேரம் சென்று நபி அவர்களின் உயிர் பிரிந்தது. தந்தையை இழந்த ஃபாத்திமா நாயகி அவர்கள் தணலில் புழுவாய் துடித்தார்கள். எம் பெருமானார் இதயமாக இலங்கிய மாதர் திலகம் தன்னுடல் மெலிந்து கண்கள் மயங்கி சருகென மாறினார்கள். ஃபாத்திமா நாயகி அவர்களின் கடைசி நாளில் கடும் காய்ச்சலில் அவதிப்பட்ட பொழுதும் ஃபாத்திமா நாயகி அவர்களின் கடைசி நாளில் கடும் காய்ச்சலில் அவதிப்பட்ட பொழுதும் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்து முடித்தார்கள். அது மட்டுமல்லாமல் நான் இறந்து விட்டால் என்னுடைய இறப்பு செய்தியை யாருக்கும் அறிவிக்காதீர்கள், ஏனென்றால் சொர்க்கத்தின் தலைவியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து வர வேண்டும் என்று ஆண்கள் வந்து ஆண்களின் பார்வை என் மீது பட்டுவிட்டால் நான் நரகத்தின் சொந்தக்காரியாக மாறிவிடுவேன். அது மட்டுமல்லாமல் நான் இறந்ததற்கு பிறகு என்னை அடக்குவதற்கு எல்லோரும் நடக்கும் பாதையில் அல்ல, இன்னொரு பாதையில், அதுவும் என்னை இரவே சென்று அடக்க வேண்டும் என்ற அடக்கத்துடன் கூறி அடங்கி போனார்கள். ஃபாத்திமா நாயகி அவர்களின் விருப்பத்திற்கேற்ப கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் உசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 பேரும் ஃபாத்திமா நாயகி அவர்களின் ஜனாசாவை தூக்கி கொண்டார்கள். அப்பொழுது வழியில் சொர்க்கத்தின் சுப செய்தி கூறப்பட்ட அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஒரு ஜனாசா வருகிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈரல் துண்டு ஃபாத்திமா நாயகி என்பதை புரிந்து கொண்டு கட்டையின் ஒரு பகுதியை குடை என்று கட்டையின் ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டார்கள். கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். அப்பொழுது அபூதர் ரலியல்லாஹு
அன்ஹா அவர்கள்தான். இவர்கள் எந்த ஆண்களையும் பார்த்திருக்க மாட்டார்கள், எந்த ஆண்களும் பார்க்கிறபடி நடந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் தான் அந்த சிறப்புக்குரிய பெண்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு பூமி சொன்னது, நான் குலப்பெருமை கோத்திர பெருமை பார்ப்பவன் அல்ல, நபி அவர்களின் மகள் ரசூலின் மகள் என்று. யாராக இருந்தாலும் இங்கே நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு மட்டுமே இடம் என்று பூமி சொன்னது. தன்னுடைய உடல் அமைப்பை கூட என் உம்மத்திகள் பார்த்துவிடக் கூடாது என்று நினைத்த ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கே இந்த நிலைமை என்றால், பூமியில் பெருமை கொண்டிருக்கும் நாகரீகம் என்ற பெயரில் நடை, உடை, பாவனை, பர்தா, புர்கா ஆகியவற்றில் சீரழிந்து கொண்டிருக்கும் பெண்களின் நிலை என்ன? சற்று யோசித்து பார்த்திருக்கிறோமா? ஃபாத்திமா நாயகி அவர்கள் இருந்த நிறைவான பொறுமை, சபூர் நமது இல்லங்களுக்கும் வேண்டும். அவர்கள் எந்த வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.